பிரியமான புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியாரின் ஆசீர்வாதங்களும் ஜபங்களும். கேரளாவில் உள்ள அங்கமாலி என்ற இடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலே புனித தோமையார் ஆலயம் உள்ளது. அந்த தோமையார் ஆலயத்தில்தான் அருட்சகோதரி ராணி மரியாவின் ஒரு சிறிய எலும்பானது வைக்கப்பட்டிருக்கின்றது. ராணி மரியாவை பற்றி அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுகின்றேன். இன்று அந்த கோவிலுக்கு முன்பாக ஒரு கெபி ஒன்று உள்ளது, புனித அந்தோனியாரின் கெபி, புனித பதுவை அந்தோனியாரின் கெபி. அந்த கெபியிலே புனித அந்தோனியார் இருக்கின்றார். ஒரு செடியானது இருக்கின்றது. அந்த செடி சாதாரண மணலிலே வளரவில்லை, மாறாக சிமெண்ட் போட்டு பூசப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அந்த செடி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த செடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால், சைடில் மட்டும்தான் வளரும். அந்த அந்தோனியாரின் முகத்தையோ அற்புத குழந்தை இயேசுவின் முகத்தையோ மறைக்காது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதனை திறந்து அங்கு இருக்கின்ற அந்த உதிர்ந்த இலைகளை வெளியே எடுத்துவிட்டு நவநாள் ஜபம் செய்து பிறகு திருப்பலி நடைபெறும். 50 ஆண்டுகளாக இது நடைபெறுகின்றது. ஒரு சிமெண்ட் தரையிலே ஒரு செடியானது வளர்கின்றது என்றால் ஒரு கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் இதுவரை ஒரு கேட்காத ஒரு புதுமையாக இருக்கின்றது. எனவே கோடி அற்புதர் புனித அந்தோனியாரை நாம் தேடி வருவோம். அவரின் மீது ஆழமான நம்பிக்கையும் ஆழமான விசுவாசத்தையும் நாம் வைப்போம். நிச்சயமாக புனித அந்தோனியாரின் அருளும் ஆசீரும் நம்முடைய குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்கும். புனித அந்தோனியார் உங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.